ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாஸ் பேட்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஏன்பா சொல்ற? எங்க வீட்ல இருந்து ரிப்பேர் பண்ணலான்னு வந்தவர் வாஷிங் மிஷினை கையோட தூக்கிட்டு போயிட்டாரு. ஏன் 500 கொடுத்து எடுத்துன்னு போயிட்டாரு. அதை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ருபீஸ்க்கு மேலே செலவாகும் அப்படின்னாரு. சரி, ஓகே, வேண்டாம், நம்ம புதுசே வாங்கிப்போம். ஏன்னா ஆல்ரெடி இப்போதான் ஒரு 6 months பேக் என்னமோ ரெடி பண்ணோம்ல, ஒரு 4500 ரூபாய் 4500 கொடுத்து ரெடி பண்ணோம். இப்போ திரும்பி அடுத்த 6 மாசத்துல திரும்பி ஒரு 6000 ரூபா. 3 மாசம் தான் ஆச்சா? 4 மாசம் தான். அதுக்குள்ள 6000 ரூபா அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிடும் ஒரு வருஷத்துல. வாஷிங் மிஷினே 20,000 தான் ஃப்ரெண்ட்ஸ். அதையே வாங்கிட்டு போயிடலாம் இப்படி வரிசையா செலவு பண்றதுக்கு அப்படின்ட்டு. சரி, எனக்கு 500 ரூபாய்க்கு அந்த வாஷிங் மிஷின் கொடுங்க, நான் எடுத்துன்னு போறேன் அப்படின்னு ஸ்கிராப்புக்கு போட்டாலும் அந்த 500 ரூபா வாங்கின்னு ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கு ஓடிடுச்சு ஒண்ணு. என்னத்தான் சொல்றது நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்றது தான் இந்த விளாக்குள்ள வரப்போகுது. போயிட்டு ஒரு நல்ல வாஷிங் மிஷினா பார்த்து ஒன்று பொறுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் அப்படி பண்ணுவோம். ஒரு கம்மி பட்ஜெட்ல இருந்தா போதும். ஏன்னா நம்ம பழைய வீட்டுக்கு தான் வாங்க போறோம். புது வீட்டுக்கே நான் வந்து கம்மி பட்ஜெட்ல தான் வாங்கினேன். பழைய வீட்டுக்கு அதே மாதிரி கம்மி பட்ஜெட் 12,000 14,000 ஸ்டார்டிங்கே 19,000 தான் வரும். அப்புறம் என்ன பெரிய இது 19,000? இன்னும் வாஷிங் மிஷின் 35,000 40,000 70,000 தேவையில்லாத வாங்கல. அது வேண்டியது இல்ல, வேஸ்ட். இதுவே 10 வருஷம் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதுவே 10 years ஆயிடுச்சு. 9 yearsக்கு மேல ஆயிடுச்சு. 2000 ரூபாயா? இது 17,000 ரூபாய்க்கு 16,000 ரூபாய்க்கு வாங்கணும். ஆமா, அவ்வளவுதான். 16க்கு தான் வாங்கணும் அப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு அதே மாதிரி கம்மி பட்ஜெட்ல ஒரு வாஷிங் மிஷினை கையில புடிச்சுன்னு வேற ஏதாவது கையில பிடிக்கிறதுக்கு வருதா அப்படின்னு பாத்துட்டு வருவோம். பாக்கலாம்னு நினைச்சிட்டு ஏற்கனவே இதுதான் வந்துச்சு. என்னப்பா? இந்தா. ஆமா, என்னப்பா இது? என்னது அது பேர் என்ன? ரோபோ கிளீனிங் இல்ல அப்படின்னா வந்துட்டு என்னது இது? என்னது இன்னொன்னு என்னப்பா நம்ம சொல்லுவாங்க? ரோபோ கிளீனிங்லாம் இங்கே கிடையாதுப்பா. இருக்கு, ஆனா என்ன இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? அந்த இது ரோபோனா அழகா என்னது அழகா நடந்து வந்து பண்ணுமா? பாத்திரம் தொலைக்கிறது டிஷ்வாஷர் ஏதாவது இருக்குதா அப்படின்னு அது வேஸ்ட்ன்றாங்க எல்லாரும். அப்புறம் எதுக்கு அதை வாங்குற? போய் பாப்போம் எது வருது. அவ வேலைக்கு ஆளை நிறுத்திடுவியா? டிஷ்வாஷர் வாங்கிட்டா எதுக்கு? அவங்களுக்கு வேற 5,000 ரூபா. ஆமா, அப்புறம் மத்ததுல யார் பெருக்குவா? அப்புறம் எதுக்கு விடு, வாப்பலாம். சரி, ஓகே. என்ன பண்றோம் அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ள வரப்போகுது. கடைசியா என்ன வாங்குறோங்கிறத கடைசியா பாருங்க. ஓகே. கொஞ்ச நேரத்துல என்ன நசுக்க பாத்தியே? நசுக்க பாக்கலப்பா, நீ ஒரு காமெடி பீஸ்னு தெரியும், அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு உள்ள வா அப்படின்னு. சரி, ஓகே. வாஷிங் மிஷின் டிபார்ட்மெண்ட் இங்க தான் இருக்குது. போய் பில் பே பண்ணிட்டு வா. இதுதான் வாஷிங் மிஷின் டிபார்ட்மெண்ட். டிங் டிங் டிங். இப்போ இதுதான் வாங்கியிருக்கோமா? இதுதான் டிசைட் பண்ணியிருக்கோம். 8 kg இது. நீயா இதெல்லாம் வாங்குமான்ற? இது டாப் லோடு, ஃப்ரண்ட் லோடு இருக்கா? பிடிக்காது. அது குனிஞ்சி போடணும் அப்படி கிடையாது. இன்கேஸ் எமர்ஜென்சினா இது இப்படி ஓபன் பண்ணிட்டு துணியை வெளியில எடுத்துட்டு தண்ணி நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம். அதுன்னா அது லாக் ஆனா அவங்க தான் வந்து திறக்கணும். அப்படியா? ஆமா, இப்படி எல்லாம் ஈஸியாலாம் திறந்துட முடியாது. அதை அப்படியே திறந்தேன்னு அப்படியே பொல 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 பொலன்னு பூரா தண்ணி வீட்டுக்குள்ள போட்டோம். இதுதான் பெஸ்ட். தண்ணி கூட அடிக்கலாம். இதை தர்மடி அடிக்கலாம். அதெல்லாம் வந்து போட்டு போம்பா வச்சுருக்கணும். ஆனா அது இன்னும் லைஃப் ஜாஸ்தி வரும். அப்படி கிடையாது, ரெண்டும் ஒன்னே தான். நம்ம யூஸ் பண்றது பொறுத்து தான் இருக்கு. ஆனா பட் எனக்கு இதுதான் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். அது கன்வீனியன்ட்டா எனக்கு இருக்காது. அது யூஸ் பண்ணி பழகல. இதுவே யூஸ் பண்ணி தர்மடி அடிச்சு பழகிட்டோமா? பாரு, அங்க இருக்கு பாரு. நீ பண்ணுவேன். ஆமா, பாரு, அங்க இருக்கு பாரு டாப் லோடு. என்னப்பா இதுக்கப்புறம் நீ அங்க பாக்குறதுக்கு என்ன பாருங்க? இது எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ரோபோப்பா, ரோபோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தோம், கிளீன் பண்றதுக்கு. அப்படி தட்டினா போதும், ஸ்வைன்னு போய் கிளீன் பண்ணிட்டு வரும். கம்மிதான்ப்பா, 30,000பா. 30,000பா. அது கம்மிதான்ற. முதல்ல 50,000 இருந்தது இல்ல, நிறைய இருந்தது. இப்பெல்லாம் கம்மியாயிடுச்சு போல. அப்போ ஒன்றும் இது சரியில்லையோ? இது என்ன பிரைஸ் இது? ஆமா, இதுல ஹாட் வாட்டர் தான். அதுலயுமே கோல்ட் வாட்டர். நம்ம ஆப்ஷனை கொடுக்கலையா? அப்புறம் எதுக்கு ஹாட் வாட்டர் ஆப்ஷன்? நம்ம தான் ஹாட் வாட்டர் ஆப்ஷனே கொடுக்கலையே. அப்போ அது நம்மளுக்கு தேவையே இல்லை. நமக்கு இது தேவையில்லப்பா. இதை விட அதுதான்ப்பா பெஸ்ட்டு. ஏன்ப்பா அதை போட்டு இது பண்ணி தெரியுதா? என்னதுப்பா இது? ஒயர் இருக்கு பாரு. நீ தான் இது வரைக்கும் இந்த பக்கமே வந்தது இல்லைல்ல, அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்? இருக்கு, இதா திறந்துட்டேன் பாரு. இதான்ப்பா ஒயர்ப்பா. இதுப்பா அவுட்லெட் போலப்பா. அது அவுட்லெட் வைக்கிறதுக்கா? என்ன கர்மாந்திரமா? அது நமக்கு தேவையில்லாத வேலையை பார்த்து ஏன்ப்பா இப்படி பண்ற நீங்க? எல்லா இடத்துலயும் இருக்கேப்பா. அது ப்ரெஸ் பண்றது இல்லை, இதான் ப்ரெஸ் பண்றது.
வரல, நீ கைய வச்சு சும்மா இருக்க மாட்டே. இதோ இதுல மூணார்ல என்ன நடந்ததுன்னு தெரியல. ஓ, இது இப்படி திறக்கணுமா? ஆமா. ஆனா ட்ரம் சின்னதா இருக்கே. அப்படியே தலை உள்ள விட்டு எட்டி பாரு. இல்ல, இது ட்ரம் சின்னதா இருக்கே. அந்த ட்ரம் இது எவ்வளவு லிட்டர்ஸ்னு தெரியலையே. இதுவா? ஈகோ பபிள் ஆம்பா இது. இது வந்து என்ன, எத்தனை லிட்டரு? இது 7 kg பா. 7 kg. ஆமா, இது 8 kg. 10 kg பாரு. அதுக்கு அடுத்ததெல்லாம் 10 kg. இதெல்லாம் 50,000. இதெல்லாம் 50,000. 7 kg 50,000. அப்படியா? ஆமா. நான் தான் 8 சொல்றேன். kg 51,000. இது வந்து நல்லா துணி துவைக்கிறவங்களுக்கு தான்ப்பா. இது செலவு துணி மாதிரி துவைக்கும் இது, தெரியுமா? எல்லா வாஷிங் மிஷினும் ஒரே மாதிரி தான் துவைக்கும், சரியா? அதனால ஒரு 2 லட்ச ரூபா குத்தா உலங்க அலங்கி மடிச்சு அப்படியே வெளில தள்ளிடாது. ஏய், அப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த சலவைக்கு போடுறாங்கல்ல, அது வேற அவங்கலாம் இந்த மிஷின் தான் யூஸ் பண்ணுவாங்க ஹாட் வாட்டர்ல. அது வேற மிஷின். ஹாட் வாட்டர்லாம் போட்டு கழுவுறது நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம டெய்லி துணி மாத்துறவங்க, 10 நாள் குளிக்காம இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தேவை. ஒண்ணு மாதிரி ஆளுங்களுக்கு. நீ பழசெல்லாம் மறந்துட்டப்பா. நீனு குளிக்காமலாம் சுத்தி நின்றதெல்லாம் மறந்துட்டேன். கப்பி பா, ஒரே ட்ரெஸ் ஒரு வாரத்துக்கு போட்ட ஒரே ஆள் நீயா தான் இருப்ப. இப்போ ஃபைனலா இதுதான். என்னப்பா முடிஞ்சிச்சு? ஏன்பா அதை போட்டு இது பண்ணி தெரியுது? இதுதான் நான் வந்து ஷாப்ல வந்து விற்கிறதுக்கு விற்பனைக்கு இந்த வாஷிங் மிஷினுக்கு நான் போட்டு வச்சு நிக்கிறேன். ஓகேவா? இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறதுதான்ப்பா இது. அதேதான். ஏன்னா 8 kg ஓஎம்ஆர் வீட்லயும் இதுதான் வாங்கி போட்டோம். ஆமா, அது வந்து 7 kg ஓஎம்ஆர் வீட்டுல இருக்கிறது. இது 8 kg. நம்ம வீட்டுல இருக்கிறது 9 kg. எங்க இப்ப புது வீட்ல இருக்கிறது 9 kg. ஏன்னா பெட்ஷீட் எல்லாம் போடணும்னு சொல்லி வாங்கினேன்ல, அதனால. ஆனா फ्रेंड्स, ஒரு வீட்லயும் வந்துட்டு ஒரு மாடல். 2 இயர்ஸ்ல 3 வாஷிங் மிஷின், 6 ஏசி. ஆமா, 6 ஏசி. 6ல 7 மோனா கொண்டு சேர்த்துனா 7. அப்படி சேர்த்தினா 8. இன்னொன்னு வாங்கி கொடுத்தோம்ல. அப்புறம் 2 டிவி. 2 டிவி தான் வாங்கியிருக்கோம். டிவி ஒண்ணு. ஆமா, அங்க ஒண்ணு ஓஎம்ஆர் வீட்ல ஒண்ணு, இங்க ஒண்ணு. 2 டிவி, ஒரு யூபிஎஸ். இதோட வேல்யூ பார்த்தாலே 5 லட்சம் ரூபாய் தாண்டி போயிடும். ஒரு யூபிஎஸ் விட்டுரு. 2 ஃப்ரிட்ஜ். 2 ஃப்ரிட்ஜ். அதான் சொல்றேன், இதோட வேல்யூ பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் 7 லட்சம் மேலதான். ஒரு ஹோம் அப்ளையன்ஸே ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கணும். என்னது பாரு, இது பிரெட் ஆம்லெட் போடுப்பா. இது மேல இப்படி பிரெட் ஆம்லெட் போட்டுக்கணும். ஆம்லெட் போட்டு அதுக்கப்புறம் இது மேல பிரெட் வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே திருப்பி போட்டு வாய்க்குள்ள போட்டுறணும். யாரு போடணும், யாரு வாய்க்குள்ள போடணும்? நீதான் வாய்க்குள்ள. நானே போட்டு நானே என் வாயில போட்டுக்கணும். நீயே போட்டு நீயே வாய்க்குள்ள போட்டுக்கணும். என்ன பண்ண வேண்டியது இருக்க? டிஷ் வாஷர் எது? எல்ஜி. எல்லாமே ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எது 83? பாஷா? ஏன் எல்ஜி அவ்வளோ காஸ்ட்லியா இருக்குது? பட் எதுவாக இருந்தாலும் இதுக்கு நம்ம தான்ப்பா வேலை செய்யணும். இப்போ எப்படி நீ வந்து அந்த அக்கா வந்து பாத்திரம் துளக்கும் போது பாத்திரத்தெல்லாம் ஒட்டுக்காக எடுத்து வச்சு வெளில எடுத்துன்னு போய் வைக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளும் இது உள்ளே எடுத்து வைக்கணும். அப்போ தான் அது கழுவி கொடுக்கும். அது கூட பெட்டர். அந்த அக்கா வாஷ் பண்ணோம், அப்படியே தூக்கின்னு வந்து நம்ம உள்ளே வச்சுடுவோம். இது நச்சு பிடிச்ச வேலை. அதுக்கு இந்த பாஷ் எல்ஜியை கம்பேர் பண்ணும் போது அந்த அக்கா பேர் என்ன? மதி தான் பெஸ்ட். வா போலாம். மதி லீவ் போடும்போது பாத்துக்கலாம். நான்ப்பா வாஷிங் மிஷின் வந்துச்சா? எஸ், வாஷிங் மிஷின் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ஓப்பனிங் செரமனி நீங்க இப்ப பார்க்க போறீங்க. ஓபன் பண்ணிடலாமா? செக். மேல போடு. ரிப்பன் வெட்டினவனே ஒரு கிளாப் பண்ணிடலாம். ஆமா, எல்லாரும் கேட்டீங்க எதுக்கு வந்து பழைய வாஷிங் மிஷினை போட்டு. பாப்பாவே அதான் கேட்டீங்க. ஏய், அறிவு தான் அவனுக்கு. 6,000 ரூபாய் செலவு பண்றதை விட்டு எதுக்கு இப்ப 20,000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கியிருக்கிற அப்படின்னா. ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு 4,500 ரூபாய் செலவு பண்ணேன். சோ இது ஆயிடுச்சு 10 இயர்ஸ். திருப்பி 6,000 ரூபாய் குத்தா 10,000 ரூபாய் செலவு பண்ற கணக்கு. திருப்பி 2 மாசத்துல ஏதாவது போச்சு அப்படின்னா
திருப்பி வந்து குடுக்கற கணக்கு. அப்ப 3 மாசத்துல இப்ப ஒரு 6 மாசத்துல 1 வருஷத்துல வந்து திருப்பி அந்த வாஷிங் மிஷின் காசையே நம்ம எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு சொலையா. அதனாலதான் சரி நானும் யோசிச்சேன். ஓகே சரி ஒரு 2000 ஆகும்னு சொல்லியிருந்தாருன்னா கூட நம்ம செஞ்சிருந்துருக்கலாம். அதுதான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் 5400 ஆகும் அப்படின்னாங்க. கேட்டா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் மாத்தணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அது செட் ஆகாது. அதனாலதான் நம்ம மாத்திடலாம். இப்ப நம்ம பார்த்து குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு எந்த இஷ்யூவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது எப்ப நிக்கும்னு தெரியாது. ஆனா வாஷிங் மிஷின்ல எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி கலரா இருக்குதுப்பா. ஐ ஹேட். ஒரு பிங்க் கலர், ஒரு ஆரஞ்சு கலர், அந்த மாதிரி கொடுக்கலாம்ல. கான்ட்ராஸ்டா இருந்தா கேவலமா இருக்கும் வீட்ல. ஏய் அதுக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். அது ஓரமா வெயி, அப்புறம் எடுத்துக்கலாம். எப்ப பார்த்தாலும் ஒண்ணு இந்த கிரே கலர் வருது, இல்லைன்னா சில்வர் கலர் வரும். வேற கலரே வராதா? அதுதான் வந்து நல்ல கலர். மிஷின் மேனுஃபேக்சர் கம்பெனி. என்னப்பா இது? என்ன கரண்ட் வைக்கல, அதுக்குள்ள சாக்கடிக்குது. எடுத்தடி நான் ஒன்றும் இல்லை. ஓகே, எங்க புது வாஷிங் மிஷினை பாக்குறீங்களா? எடு 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 எல்லாத்தையும். இன்னும் இந்த எல்லாத்தையும் ஆமா, அது அடியில போடணும், கீழே போடணும். அது வெறும் ஃபிக்ஸ் பண்ணாம விட்டுறாங்க. இனிமேல் போடுவாங்க. இதுக்கெல்லாம் இது வர மாட்டாங்களாப்பா? என்னைக்குப்பா வந்துருக்குறாங்க? நம்ம எத்தனையோ வாங்கியாச்சு, எதுக்குமே வரல அவங்க. வாரண்டி கேரண்டி இல்லப்பா, அதுல ஏதோ ஒரு ஸ்டார் வேணும், அது வேணும். லாஸ்ட் டைம் அதுதான் இஷ்யூ ஆச்சு. இந்த டேப்புக்கு அது செட் ஆகாது அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் நார்மல், எல்லா டேப்புக்கும் செட் ஆகிற மாதிரி தான். இது சாஃப்ட் க்ளோஸர்ப்பா. இது நம்ம முதல்ல இருந்தது டம்முன்னு போட்டா டம்முன்னு அடிக்கும். இது சாஃப்ட் க்ளோசர். இது இப்ப அந்த வீட்ல இருக்கிறது சாஃப்ட் க்ளோசர் தானே? ஆமா, இப்ப வரதெல்லாம் சாஃப்ட் க்ளோசர் வருது. ட்ரெண்ட் சாஃப்ட் க்ளோசர் ட்ரெண்ட். இரு என்ன பண்ண போற? அது எடுக்கணும்ல. அது எடுக்கணும். கீழே இது அடியில சொருகணும். இப்படி தூக்கு, சைடுல தூக்குறதுக்கு இருக்கு பாரு. இப்போ இந்த பக்கம்னா அந்த பக்கம் இருக்கு பாரு, அப்படிதான் தூக்கணும். ஓகே, அப்படியே வீடியோல சுத்த விடு. சுத்தி எடு. வா எடு. புது வாஷிங் மிஷின் தெரியணும்ல. நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. வாஷிங் மிஷின் தான் வாங்கிருக்கு. ஓபன் பண்ணி காட்டுப்பா. இந்த பாரு, இன்னும் நீ இதெல்லாம் எடுக்காம இருக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வாஷிங் மிஷின் வந்தாச்சு. இதுக்கப்புறம் கிரு நீங்க பாருங்க, எல்லா மூட்டையும் வச்சுக்கிறேன். இது புதுசா இருக்குதுப்பா. இதெல்லாம் நம்ம வீட்லயே அங்க இருக்குப்பா. அங்க இருக்குது பழைய எல்லா வீட்ல பழைய வாஷிங் மிஷின்லயா கிடையாது. இது இப்பெல்லாம் புதுசு நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு அப்டேஷன்ப்பா. ஆமா, சாதாரணமாவே ஊத்துனாலே உள்ள இறங்கின்னு தான் இருந்தது. இது ஒரு இது வீல் மாதிரி கொடுத்துட்டு இது ஒரு அப்டேஷன். நமக்கும் தேவைப்படுது. அதனால அவங்க எதை அப்டேட் பண்ணாலும் வா வா அப்படின்ட்டு வாங்க தான் செய்வோம். ஆன் பண்ணுப்பா. ஓகே, 1 2 3 4 5 நார்மல் வாஷ். என்னப்பா மொத்தம் அந்த வாஷிங் மிஷின்ல 60 செகண்ட்ஸ் காட்டும். இது வந்து குயிக் வாஷ் இருக்கு. குயிக் வாஷ் வந்து என்னப்பா டச் ஸ்கிரீன் இப்படி வந்து இது குயிக் வாஷ். இது இல்ல ஃபங்க்ஷன். இது என்ன? ஓ, ஃபங்க்ஷன் இங்க தான் இருக்கா? வாஷிங் சைக்கிள் 6 7 8 தான் இங்க இருக்கு பாரு. இப்போ வந்து வாஷிங் சைக்கிள் 1 வேணும்னா 1 வச்சுட்டு வாட்டர் லெவல் 5ன்னு வச்சுட்டு ஆன் பண்ணிக்கணும். இப்போ 2 வேணும்னா இது ஃபர்ஸ்ட்ல இருக்கா, இப்போ செகண்ட்ல மாறிடுச்சு. குயிக் வாஷ். குயிக் வாஷ்ல இது டச் இல்ல போல. 43 செகண்ட். பேபி மாவோட உயிர் நாடி. ஆமா, வாஷிங் மிஷின் வந்துருச்சு. இல்லன்னா என் உயிர் நாடி போயிடும். இன்னைக்கு பாருங்க எப்படி கரன்னு சுத்திக்கினே இருக்கு போகுது நான் ஸ்டாப்பா. பா, என் கெட்ட நேரம் மழை வர மாதிரி இருக்குப்பா. அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? பரவாயில்ல விடு.
போட்டு தாக்கு அப்படின்ட்டு போட்டு உள்ள தூக்கி அள்ளி அள்ளி போடுது பாரு. வெயிட் எல்லாம் கிடையாது. இது 8 kgப்பா. 7.9 வரைக்கும் போடும். அப்படியே கழுத்து வரைக்கும், நெக்கு வரைக்கும். மூணார் டூர் போனது இதெல்லாம். என் ஷார்ட்ஸ், புது ஷார்ட்ஸ் எல்லாம் காணவே காணும்ப்பா. அதெல்லாம் இன்னும் துவைக்காம இருக்குதாப்பா? எல்லோ இதெல்லாம் துவைக்காம வச்சிருக்கேன். அவ்வளவுதான், மூடிட்டோமா? அவ்வளவுதான். இப்ப பாரு. சரி, உன் பொண்ணான கையால் நீயே ஆட் பண்ணுப்பா. ஆமாப்பா, புடிப்பா. ஓப்லிங் செர்மனி. செர்மனி ஆன் பண்ணு. இதனா கீழ இருக்க பட்டர். சார்ஜிங் ஆன் பண்ணியாச்சு. இனிமேல்ட்டு பாரு என்ன மாதிரி எப்படி வேலை செய்யும். அப்படியே உனக்கு ஓடா தேயிற 2 விஷயம். ஒன்னு நானு, ஒன்னு வாஷிங் மிஷின். ஓடுது பாரு. என்னப்பா ஓடுதா? ஓடுது. தண்ணி எடுக்கல இன்னும். எடுக்க ஆன் பண்ணிதான் இருக்கு, இல்லைன்னா வராது. தண்ணி ஆன் பண்ணிட்டேன். அங்க ஃபோர்ஸா தண்ணி எடுக்கும்பா. இப்ப வரும் பாரு. அவ்வளவுதான், வெற்றிகரமா வேலை ஆயிடுச்சா? வா. எப்படி எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உள்ள அப்படியே ட்ரம் சுத்துது. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆகி தண்ணி வெளில வருது. இதுக்கு முன்னாடி போட்ட உடனே ஃபர்ஸ்ட் தண்ணி வெளில வரும்ல. ஆமா. ஒரு சின்ன சேஞ்சஸ் வச்சு அள்ளிடுறாங்க. 16,000 ரூபா கொடுத்து வாங்கினது மிஷின் 24,000 ரூபா கொடுத்து இப்போ. ஆனா 10 வருஷம் கழிச்சு வாங்கிருக்கோம். அது 6 kg 7 kg தான்ப்பா. இது வந்து 8 kg. அது வேற கேஜி கம்மி தான். பாருப்பா எவ்வளவு மாம்பழம் பழுத்துன்னு இருக்குப்பா. பூப்பா போய் படுங்கிட்டு வாப்பா. புதுசா ஏதாவது சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றது, இது கிரியேட் பண்றதுன்னு நான் யோசிக்கும் போது மாம்பழம் பழுத்துச்சுப்பான்னு மாம்பழத்தை காட்டுனுக்கிறேன் நீங்க. ஆமாப்பா, போய் பழுத்துனுச்சுப்பா, போய் வாங்கினு வாப்பா. மேலே ஏறணும்னா பெரிய வண்டி தான். எங்கப்பா பழுத்துது? சரி வா. ஆமா, துணி காய போடும்போது போய் பார்க்கலாம் வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேபி மாவோட உயிர் நாடி 2. அதுல 1 வாஷிங் மிஷின், 1 நான். ஓகேங்களா? ரெண்டுமே வேலை செய்யுது. ஆமா, ரெண்டுமே. இப்ப அது கூட போயிடுச்சு பாருங்க. 10 வருஷம் தான் அது. நான் காலம் முழுக்க வேலை செஞ்சுன்னு இருக்கணும். சரி, ஓகே, இதோட நம்ம முடிச்சிடுவோம். வாஷிங் மிஷினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து வேலைகள் நம்மளுக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கு. ஸோ 1 by 1 நாங்களும் ப்ரொசீட் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க 1 by 1 சீரியல் மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.